தமிழகத்தில் பெஞ்சல் புயல் காரணமாக ஏற்பட்டுள்ள பாதிப்புகளை மத்திய குழு இன்று ஆய்வு செய்ய உள்ளது. இதற்காக நேற்றைய தினம் சென்னை வந்த ராஜேஷ் குப்தா தலைமையிலான மத்திய குழுவினர் முதலமைச்சர் ஸ்டாலினை சந்தித்து பேசினர். அப்போது பெஞ்சல் புயலால் தமிழ்நாட்டில் ஏற்பட்ட சேத பாதிப்புகளுக்கு அதிகபட்ச நிவாரண நிதியை பெற்றுத்தருமாறு மத்திய குழுவை முதலமைச்சர் ஸ்டாலின் வலியுறுத்தியுள்ளார். 6675 கோடி நிவாரணம் வழங்க பரிந்துரைக்க வேண்டும் என முதல்வர் கேட்டுக்கொண்டார். பெஞ்சல் புயலால் பாதிக்கப்பட்ட தமிழகத்திற்கு 944 கோடி ரூபாயை விடுவிக்க மத்திய அரசு ஒப்புதல் வழங்கியுள்ளது. புயலால் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு நிவாரணப் பணிகளை வழங்க உதவும் வகையில் இந்த தொகை விடுவிக்கப்பட்டுள்ளது என்றும், தமிழகம் புதுச்சேரியில் பாதிப்புகளை ஆய்வு செய்து மத்திய குழு தாக்கல் செய்யும் அறிக்கையின்படி பேரிடரால் பாதிக்கப்பட்ட தமிழகத்திற்கு கூடுதல் நிதி உதவி வழங்கப்படும் எனவும் மத்திய அரசு தெரிவித்துள்ளது. தமிழகத்தில் பெஞ்சல் புயல் பாதிப்புகளை சீரமைக்க மத்திய அரசு 944 கோடியே 80 லட்சம் ரூபாயை நிவாரண நிதியாக விடுவித்துள்ளதற்கு பாஜக தலைவர் அண்ணாமலை, மத்திய இணையமைச்சர் எல் முருகன், பாஜக மூத்த தலைவர் தமிழிசை சவுந்தரராஜன் ஆகியோர் நன்றி தெரிவித்துள்ளனர். நிவாரண நிதியை விடுவித்துள்ள பிரதமர் அவர்களுக்கும் மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா அவர்களுக்கும் தமிழக மக்கள் அனைவரது சார்பாகவும் நன்றிகளை தெரிவித்துக் கொள்வதாக குறிப்பிட்டுள்ளனர். சென்னை நந்தம்பாக்கத்தில் எல்லோருக்குமான தலைவர் அம்பேத்கர் எனும் புத்தகத்தை தமிழக வெற்றிக் கழகத்தின் தலைவர் விஜய் வெளியிட நீதியரசர் சந்துரு மற்றும் ஆனந்த் டெல்டும்டே நூலை பெற்றுக் கொண்டனர். நிகழ்ச்சியில் பேசிய விஜய், மணிப்பூரில் நடக்கும் கலவரத்தை கண்டுகொள்ளாமல் ஒரு அரசு நம்மை ஆள்வதாக விமர்சித்தார். தமிழ்நாட்டில் உள்ள அரசோ வேங்கை வயல் விவகாரத்தில் என்ன நடவடிக்கை எடுத்தது என்றும் கேள்வி எழுப்பினார். 2026 அரசியல் கட்சிகள் போடும் கூட்டணி கணக்கு அனைத்தையும் மக்களே மைனஸ் ஆக்கி விடுவார்கள் என்றும் விஜய் கூறினார். என்று எகத்தால முழக்கமிடும் மக்கள் விரோத ஆட்சியாளர்களுக்கு என் மக்களோடு இணைந்து நான் விடுக்கும் எச்சரிக்கை, நீங்க உங்களோட சுயநலனுக்காக பல வழிகளில் பாதுகாத்து வரும் உங்கள் கூட்டணி கணக்குகள் அனைத்தும் 2026 மக்களே மைனஸ் ஆக்கி விடுவார்கள். வேங்கை வயல் சம்பவத்தில் தமிழக அரசு ஒரு துரும்பை கூட கிள்ளி போடவில்லை என தமிழக வெற்றிக் கழக தலைவர் விஜய் குற்றம் சாட்டினார். அம்பேத்கர் புத்தக வெளியீட்டு விழாவில் பேசிய அவர், இதையெல்லாம் பார்த்தால் அம்பேத்கர் கோபப்படுவார் என்றும் வெட்கி தலை குனிந்திருப்பார் எனவும் தெரிவித்தார். மேலும் மணிப்பூர் சம்பவத்தை மத்திய அரசு கண்டுகொள்ளவே இல்லை என்றும் தாவிக தலைவர் விஜய் விமர்சித்தார். அம்பேத்கர் அவர்களை பற்றி யோசிக்கும் போது கண்டிப்பா சட்டம் ஒழுங்கு சமூக நீதியை பற்றி யோசிக்காம இருக்கவே முடியாது. இன்னைக்கு மணிப்பூர்ல என்ன நடக்குதுன்னு நம்ம எல்லாருக்குமே தெரியும். ஆனா அதை பத்தி கொஞ்சம் கூட அதை கண்டுக்காம ஒரு அரசு மேல இருந்து நம்மளை ஆண்டுகிட்டு இருக்கு. சரி, அங்கதான் அந்த அரசு அப்படி இருக்குன்னா இங்க இருக்கிற அரசு எப்படி இருக்கு? இங்க நம்ம தமிழ்நாட்டில் வேங்கை வயல்னு ஒரு ஊர்ல என்ன நடந்துச்சுன்னு நம்ம எல்லாருக்குமே தெரியும். சமூக நீதி பேசுற இங்க இருக்கிற அரசு அதுக்கு எந்த விதமான ஒரு நடவடிக்கை எடுத்த மாதிரியே எனக்கு தெரியலையே. இவ்வளவு காலங்கள் தாண்டி, இத்தனை வருஷங்கள் தாண்டி ஒரு துரும்ப கூட கிள்ளி போடலையே. அதுதான் இதெல்லாம் இன்னைக்கு அம்பேத்கர் அவர்கள் இன்னைக்கு பார்த்தாருன்னா வெக்கப்பட்டு தலை குனிஞ்சு போவார்ல. புதிதாக வருவோர் எல்லாம் திமுகவை ஒழிப்பேன் என்று சொல்வதாகவும், அதனை பற்றி திமுகவினர் கவலைப்பட தேவையில்லை எனவும் அமைச்சர் அன்பில் மகேஷ் பொய்யாமொழி தெரிவித்துள்ளார். காஞ்சிபுரத்தில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், இந்தியாவிலேயே நம்பர் 1 முதல்வர் மு.க. ஸ்டாலின் தான் என வடமாநில ஊடகங்களே புகழ்வதாக குறிப்பிட்டுள்ளார். ஒட்டுமொத்த இந்தியாவிலே நம்பர் 1 முதலமைச்சர் என்று சொன்னால் அது மு.க. ஸ்டாலின் தான் என்று நாம சொல்லல, முரசொலி சொல்லல, வேற எந்த நம்முடைய ஏடு சொல்லல. ஒன்றியத்தில் இருக்கின்ற வடநாட்டை சார்ந்திருக்கின்ற ஒரு பத்திரிகையை சொல்லுகிறது என்கின்ற பெருமை நமக்கு உண்டாது. நீங்க மறந்துடாதீங்க. நீங்க நம்மை பொறுத்தவரைக்கும் நம்ம விமர்சனங்கள் செய்வது யாராக இருந்தாலும் வேற நீங்க அண்ணா சொல்ற மாதிரி தான், விழுகிற கல் விழுந்த இடத்திலே மூழ்கி போக நதி தன் பாட்டுக்கு போயிட்டு இருந்துச்சு. அந்த மாதிரி நம்ம பாட்டு போயிட்டே இருக்கோம். நம்ம மக்களுக்காக இருக்கக்கூடிய நதி
மற்ற பேர்லாம் அங்கங்கே ஸ்டாக்னேட் அங்கேயே நின்று சாக்கடையாக மாறி போயிட்டே இருக்கும். அது நமக்கு தேவையில்லை, நம்ம அது பயன்படாது. நம்ம பொறுப்புல இருக்கிறது மட்டும் இல்லை, நான் திமுக உடன்பிறப்புன்னு சொல்றதே பெருமை தான் நம்ம ஆளுங்களுக்கு. அதனால தான் இன்னைக்கு ஒவ்வொருத்தரும் புதுசு புதுசாக வரவங்களாம் நம்ம அழிப்பேன் ஒழிப்பேன்னு சொல்லுங்க. அதை பற்றி நம்ம கவலைப்பட தேவையில்லை. கூட்டணி நெருக்கடியால் விடுதலை சிறுத்தைகள் கட்சி தலைவர் திருமாவளவன் அம்பேத்கர் நூல் வெளியீட்டு விழாவில் கூட கலந்து கொள்ள முடியவில்லை என தமிழக வெற்றிக் கழக தலைவர் விஜய் கருத்து கூறியுள்ளார். அவருடைய மனசு முழுவதும் நம்முடன் தான் இருக்கும் என்றும் தெரிவித்தார். விடுதலை சிறுத்தைகள் தலைவர் திரு தோல் திருமாவளவன் அவர்கள் அவங்களால இன்னைக்கு வர முடியாம போச்சு. அம்பேத்கர் அவர்களுடைய புத்தக வெளியீட்டு விழாவிற்கு கூட அவரால் கலந்துக்க முடியாத அளவிற்கு கூட்டணி கட்சிகள் சார்ந்து எவ்வளவு பிரஷர் இருக்கும் என்று என்னால் யூகிக்க முடிந்தாலும் நான் இப்ப சொல்றேன், அவருடைய மனசு முழுக்க முழுக்க இன்னைக்கு நம்மளோட தான் இருக்கும். அம்பேத்கர் நூல் வெளியீட்டு விழாவில் கலந்து கொண்ட தவிக தலைவர் விஜயின் மனசு தன்னை நோக்கியே இருந்தது என விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் தலைவர் திருமாவளவன் கூறியுள்ளார். சென்னையில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் இவ்வாறு கூறினார். திருமாவளவன் இந்த நிகழ்ச்சிக்கு வராவிட்டாலும் கூட அவருடைய மனசு முழுக்க இங்கே தான் இருக்கும்னு விஜய் பேசியிருக்காரு. உங்கள் மனசு அங்கே தான் இருந்ததா? அவருடைய மனசு மேடையில் இல்லை, என்னை நோக்கியே இருந்திருக்கிறது என்று மட்டும் என்னால் புரிந்து கொள்ள முடிகிறது. அவர் அங்கே இருந்தாலும் நான் எங்கே இருக்கிறேன் என்று அவர் எண்ணிக்கொண்டே இருந்திருக்கிறார். அந்த நிகழ்ச்சியில் நான் கலந்து கொள்ளவில்லை என்பது அவருக்கு வருத்தம், ஒரு ஆதங்கம். அதனால் அவர் அவ்வாறு சொல்லியிருக்கிறார். மற்றபடி எனக்கு எந்த நெருடலும் இல்லை. நான் சுதந்திரமாக எடுத்த முடிவு, கட்சியின் நலன் கருதி, கூட்டணியின் நலன் கருதி, சனாதன சக்திகளின் சூழ்ச்சிக்கு பலியாகாமல் இருக்க வேண்டும் என்கிற உறுதிப்பாட்டோடு எடுத்த முடிவு. விசிக தலைவர் திருமாவளவனின் உண்மை முகம் விரைவில் வெளிப்படும் என பாஜக மூத்த தலைவர் தமிழிசை சவுந்தரராஜன் தெரிவித்துள்ளார். எக்ஸ் தளத்தில் பதிவிட்டுள்ள அவர், ஒருபுறம் விஜயுடன் மேடையை பகிர்ந்து கொண்டு மறுபுறம் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலினுடன் கூட்டணியிலும் உள்ளதாக குறிப்பிட்டுள்ளார். இது திருமாவளவனின் இரட்டை நுழைபாட்டை காட்டுகிறது என கூறியுள்ள தமிழிசை, இந்த இரட்டை நுழைபாடு திமுக கூட்டணி தமிழகத்தில் வலுவாக இல்லை என்பதையும் கூட்டணியில் பிளவு ஏற்படலாம் என்பதையும் உணர்த்துகிறது என தெரிவித்துள்ளார். அண்ணன் திருமாவளவன் 2026ஆம் ஆண்டு தேர்தல் மூலம் மன்னராட்சியை ஒழிக்க வேண்டும் என விசிக துணை பொதுச் செயலாளர் ஆதவ் அர்ஜுனா தெரிவித்துள்ளார். கொள்கை பேசியவர்களே அம்பேத்கரை மேடை ஏற்றவில்லை எனவும், அமைச்சர்கள் இன்று அம்பேத்கரை புகழ்வதுதான் எங்களது வெற்றி என்றும் கூறினார். மன்னர் பரம்பரையை உருவாக்க தமிழகம் இனி ஒருபோதும் இடம் தராது. மன்னராட்சி ஒழிக்கப்பட்டது. மன்னர் பரம்பரையை ஒழிப்பதற்கு இன்றைக்கு புரட்சியாளர் அம்பேத்கருடைய சிந்தனைகள் நமக்கு தேவைப்படுகிறது. 2026க்கான தேர்தலுக்கான பணிகள் மன்னர் ஆட்சியை ஒழிக்க வேண்டும். சனாதனத்தை விமர்சிப்பவர்களிடம் ஆட்சியில் பங்கு கேட்டால் அது தவறு என கூறுவதாக ஆளும் திமுகவை விசிக துணை பொதுச் செயலாளர் ஆதவ் அர்ஜுனா விமர்சித்துள்ளார். தலித் முதல்வராக வர வேண்டும் என முதலில் குரல் எழுப்பியவர் விஜய்தான் என பெருமிதம் தெரிவித்தார். மத பெரும்பான்மை தமிழகத்தில் கிடையாது. பிஜேபிக்கு 2% மேல இங்க கிடையாது. அகிலேஷ் யாதவ் வெற்றி பெற்று விட்டார். ஒரு தலித்தை பொது தொகுதியில் நிறுத்தி வெற்றி பெற வைத்து ராமர் கோயில் என்கிற ஒரு தத்துவத்தை உடைத்து விட்டார். ஆனால் தமிழகத்தில் ஒரு தலித்தை பொது தொகுதியில் இன்றைய வரைக்கும் நிப்பாட்ட முடியல. இன்றைக்கு நான் தரவுகளை சொல்றேன். 2011 தரவுகளின் அடிப்படையில் 1,40,00,000 தலித்துகள் இருக்கிறார்கள். ஆனால் ஆட்சியிலும் பங்கு, அதிகாரத்தில் பங்கு என்று கூறினால் அது தவறு என்று அது தவறு என்று யாரு சொல்றாருன்னா, எல்லோரும் சொல்ற மாதிரி
சனாதானம் சனாதானம் எங்கிருந்து வருதுன்னா, பிஜேபி சொன்னா மட்டும் சனாதானம் கிடையாது. ஒரு சாதாரண மனிதன் ஒரு முதலமைச்சரா வரணும், ஒரு தலித் ஒரு முதலமைச்சரா வரணும்னு சொல்லும் பொழுது அதில் முதல் குரலாக ஒலித்த குரல் திரு விஜய் அவர்களுடைய குரல். அவரை சுத்தி 2000 கோடி ரூபாய் ஒரு தொழில் இருக்கு, அதை விடுறதுக்கு ஒரு மனசு வேணும். ஆனால் இங்கு ஒரு சினிமா துறையில் ஒரு தொழில் நிறுவனத்தை நடத்தி ஒட்டுமொத்த சினிமா துறையையும் அரசியல் மூலியமாக லாபம் செய்து கொண்டிருக்கிறார்கள். திரு விஜய் அவர்களுக்கு, சகோதரர் விஜய் அவர்களுக்கு ஒரே ஒரு கோரிக்கை, ஊழலை, தமிழகத்தின் ஊழலை எடுத்து பேசுங்கள், மதவாதத்தை எடுத்து பேசுங்கள். திராவிடம் என்றால் ஒண்ணுதான். நிறைய அறிவுஜீவிகள் நிறைய பேசுவாங்க, நானும் நிறைய படிச்சுட்டேன். எல்லோரும் சமன் சொல்றதான் திராவிடம், வேற ஒண்ணும் கிடையாது. தமிழ் தேசிய விடுதலை புலிகள் பிரபாகரன் சொன்ன எல்லோரும் சமம், அவ்வளவுதான். அவரும் தான் சொன்னாரு. விடுதலை புலிகள் பிரபாகரன் அவர்கள் எப்பையும் ஜாதி மதத்தை பார்த்தது, மொழியை பார்த்ததில்லை. சோ அப்ப ஒரே ஒரு விஷயம் இருக்கு, இங்கு ஜாதியின் அடிப்படையில் உருவாகக்கூடிய தேர்தல் அரசியல், அதுதான் பிரச்சனை. திமுக கூட்டணியில் குழப்பம் ஏற்படுத்தும் வகையில் விசிக துணை பொதுச் செயலாளர் ஆதவ் அர்ஜுனா பேசியிருப்பது உண்மைதான் என்றும், இது தொடர்பாக அவரிடம் விளக்கம் கேட்கப்படும் என்றும் திருமாவளவன் கூறியுள்ளார். குழப்பத்தை ஏற்படுத்தும் வகையில் அவர் கருத்து தெரிவித்து வருகிறார் என்பது உண்மை. அவரிடம் விளக்கம் கேட்போம், உரிய விளக்கம் கிடைக்கும் என்று பார்ப்போம். அதன் பிறகு இயக்க முன்னணி தோழர்களோடு கலந்து பேசுவோம். கட்சியில் இருக்கிறாரு, அந்த கருத்து அவருடைய தனிப்பட்ட கருத்து, அவ்வளவுதான். அதில் விடுதலை சிறுத்தையில் அந்த கருத்தை கிளைம் பண்ணல. விசிகாவுடன் கூட்டணி அமைக்கத்தான் விஜய் கட்சி தொடங்கி இருப்பதாக விசிக எம்பி ரவிக்குமார் விமர்சித்துள்ளார். தன்னம்பிக்கையோடு கட்சி ஆரம்பித்திருந்தால் இப்படி வலிந்து விஜய் அழைப்பு விடுக்கும் நிலை ஏற்பட்டிருக்காது என குறிப்பிட்டுள்ள ரவிக்குமார், ரஜினியை கட்சி ஆரம்பிக்க சொன்னவர்கள்தான் தற்போது விஜயை கட்சி தொடங்க வைத்துள்ளதாக சாடியுள்ளார். விஜயின் திரைப்பட ஒப்பனை அளவுக்கு கூட அரசியல் ஒப்பனைக்கு ஆயுள் கிடையாது என ரவிக்குமார் சாடியுள்ளார். வேங்கை வயல் விவகாரம் குறித்து பேசிய தமிழக வெற்றிக் கழக தலைவர் விஜய்க்கு அந்த சம்பவத்தை வெளிச்சத்திற்கு கொண்டு வந்த லதா என்பவர் நன்றி தெரிவித்தார். வேங்கை வயல் சம்பவத்தில் இன்னும் தீர்வு கிடைக்காத நிலையில் நீதி கிடைக்க போராடி வருவதாகவும், இந்த நேரத்தில் தங்களுக்கு ஆதரவாக விசிக துணை பொதுச் செயலாளர் ஆதவ் அர்ஜுனா, தவிக தலைவர் விஜய் ஆகியோர் குரல் கொடுத்தது மகிழ்ச்சி அளிப்பதாக இருப்பதாகவும் அவர் கூறினார். வேங்கை வயல் கண்டிப்பாக வந்தே ஆகணும் சார், ஊரை வந்து பார்க்கணும். நம்புகிறோம், நாங்கள் அவங்க எங்களுக்காக போராடுவாங்க அப்படின்னு நம்புகிறோம். இது வரைக்கும் எங்களுக்கு வந்து ஒரு நீதி கிடைக்கல, இன்றைக்கி வந்து கிடைச்சது எங்களுக்கு ஒரு வெற்றி இல்லை. எப்போ குற்றவாளியை கண்டுபிடிக்கிறாங்களோ அதுதான் கண்டிப்பாக எங்களுக்கு ஒரு வெற்றி நம்புகிறோம். வேங்கை வயல் விவகாரத்தை பொதுவெளியில் எடுத்து வந்த ஒரு பெண்மணி, நீங்கள் ஒரு மிகப்பெரிய ஒரு வீரம் நிறைஞ்ச ஒரு விஷயத்தை நீங்கள் பண்ணியிருக்கிறீங்க. அது இது போன்று எந்த இடத்துலையும் ஆதரவு கிடைக்காத போது இது போன்ற ஒரு குரல்கள்ன்றது, உங்களுக்கான குரல்கள் வந்து எந்த அளவுக்கு உங்களுக்கு வலு சேர்க்கணும் எதிர்பார்க்குறீங்க? கண்டிப்பாக 100% நம்புகிறோம் சார். மத்திய அரசின் வரி வருவாயிலிருந்து மாநிலங்களுக்கு 50% வரி பகிர்வு வழங்கப்பட வேண்டும் என முதலமைச்சர் ஸ்டாலின் வலியுறுத்தியுள்ளார். இது தொடர்பாக அறிக்கை வெளியிட்டுள்ள அவர், நிலையான வளர்ச்சியை உறுதி செய்யும் வகையில் எதிர்கால நகரமயமாதலுக்கு தேவையான உள்கட்டமைப்பு வசதிகளுக்கு தேவைப்படும் வளங்களை மத்திய அரசு ஒதுக்கீடு செய்ய வேண்டும் என கேட்டுக் கொண்டுள்ளார். திருவண்ணாமலையில் வெள்ளப்பெருக்கால் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி நிவாரணப் பொருட்களை வழங்கினார். தொண்டமானூர் பகுதியில் வெள்ளத்தால் அடித்து செல்லப்பட்ட 16 கோடி ரூபாய் மதிப்புள்ள பாலத்தை ஆய்வு செய்தார். பின்னர் செய்தியாளர்களுக்கு பேட்டியளித்த எடப்பாடி பழனிசாமி, திமுக ஆட்சியில் கட்டப்பட்ட எந்த பாலமும் தரமாக இல்லை என குற்றம் சாட்டினார். தமக்கு வாய்ப்பு வழங்கப்பட்டால் இந்தியா கூட்டணியின் தலைமை பொறுப்பை ஏற்று நடத்த தயாராக இருப்பதாக மேற்கு வங்க முதல்வர் மம்தா பானர்ஜி தெரிவித்துள்ளார். மேற்கு வங்கத்தைச் சேர்ந்த தொலைக்காட்சி ஒன்றுக்கு பேட்டியளித்த அவர், தன்னால் மேற்கு வங்கத்தை விட்டு வெளியே செல்ல முடியாது என்றும், அதே சமயம் மேற்கு வங்கத்தில் இருந்தபடியே அதனை நடத்த முடியும் என்றும் தெரிவித்துள்ளார். நாடாளுமன்றத்தில் இந்தியா கூட்டணியின் சார்பில் கூட்டப்படும் எந்த ஒரு கூட்டத்திலும் போராட்டத்திலும் பங்கேற்காமல் திரிணாமுல் காங்கிரஸ் கட்சி தொடர்ந்து புறக்கணித்து வரும் சூழலில் அவருடைய கருத்து முக்கியத்துவம் வாய்ந்ததாக பார்க்கப்படுகிறது.
அம்பேத்கர் புத்தக வெளியீட்டு விழாவில் திருமாவளவன் பங்கேற்க முடியாத அளவுக்கு அவருக்கு கூட்டணி நெருக்கடி உள்ளதாக விஜய் விமர்சித்த நிலையில் இன்று நடைபெறும் மற்றொரு அம்பேத்கர் புத்தக வெளியீட்டு விழாவில் திருமாவளவன் இதுகுறித்து பதிலளிப்பார் என எதிர்பார்க்கப்படுகிறது. இன்று காலை விசிக தலைமை அலுவலகத்தில் ஆனந்த் டெம்பிள்டே எழுதிய ஐகானோகிளாஸ்ட் என்ற புத்தகம் வெளியிடப்பட்டுள்ளது. இதில் திருமாவளவன் மற்றும் பல முக்கிய நிர்வாகிகள் பங்கேற்கின்றனர். கொடநாடு வழக்கில் எடப்பாடி பழனிசாமி, சசிகலா உள்ளிட்டோரை எதிர்தரப்பு சாட்சியாக விசாரிக்க சென்னை உயர்நீதிமன்றம் அனுமதி அளித்துள்ளது. இது தொடர்பான வழக்கில் அனைத்து தரப்பு வாதங்களையும் கேட்டு தீர்ப்பு வழங்கிய நீதிபதி வேல்முருகன், எடப்பாடி பழனிசாமி, சசிகலா உள்ளிட்டோரை விசாரிக்க அனுமதி மறுத்த நீலகிரி நீதிமன்ற உத்தரவை ரத்து செய்து உத்தரவிட்டார். மேலும் அனைவரையும் எதிர்தரப்பு சாட்சிகளாக விசாரிக்க அனுமதி அளித்துள்ளார். மதுரை அரிட்டாப்பட்டியில் சினிமா படப்பிடிப்பு நடத்த மக்கள் எதிர்ப்பு தெரிவித்த நிலையில் படக்குழுவினர் திரும்பி சென்றனர். இயக்குனர் முத்தையா இயக்கத்தில் அருள்நிதி நடித்து வரும் பெயரிடப்படாத புதிய படத்தின் படப்பிடிப்பு அரிட்டாப்பட்டி சுற்று வட்டாரத்தில் தொடங்கியது. வெடிப்பொருட்கள் கொண்டு அதிக சத்தத்துடன் படப்பிடிப்பு நடந்ததை அறிந்த உள்ளூர் மக்கள் படப்பிடிப்பு நடத்த எதிர்ப்பு தெரிவித்து தடுத்து நிறுத்தினர். மதுரை விமான நிலைய விரிவாக்க விவகாரத்தில் அமைச்சர் KKSSR ராமச்சந்திரனிடம் சின்ன உடைப்பு பகுதி மக்கள் மனு அளித்தனர். மதுரை விமான நிலையத்தை விரிவாக்கம் செய்ய சின்ன உடைப்பு கிராமத்தில் 189 ஏக்கர் நிலம் கையகப்படுத்தப்பட உள்ள நிலையில் அப்பகுதி மக்கள் போராட்டங்களை நடத்தி வருகின்றனர். திருச்சி எஸ்பி வருண்குமார் மீது நடவடிக்கை எடுக்க கோரி நாம் தமிழர் கட்சியினர் டிஜிபி அலுவலகத்தில் புகார் அளித்துள்ளனர். அந்த மனுவில் வருண்குமார் தொடர்ந்து தனது பதவியை துஷ்பிரயோகம் செய்துள்ளதாகவும் அவரை பதவியிலிருந்து விடுவிக்க வேண்டும் என்றும் வலியுறுத்தியுள்ளனர். நாம் தமிழர் கட்சி பிரிவினைவாத கட்சி என IPS வருண்குமார் விமர்சித்திருந்த நிலையில் இந்த புகார் அளிக்கப்பட்டுள்ளது. UGC நெட் தேர்வு விண்ணப்பத்தில் பிரச்சனை என்று தொலைபேசி வாயிலாக பேசியவரிடம் ஹிந்தியில் பேசுமாறு வலியுறுத்திய வீடியோ சமூக வலைதளத்தில் பரவி வருகிறது. UGC நெட் தேர்வு விண்ணப்பத்தை சமர்ப்பிப்பதில் ஏற்பட்டுள்ள பிரச்சனை குறித்து விவரம் கேட்க தொலைபேசி வாயிலாக தென்னிந்தியாவைச் சேர்ந்த இளைஞர் அழைத்துள்ளார். அப்போது ஹிந்தி தேசிய மொழி என்றும் ஹிந்தியில் பேசுமாறு எதிர்முனையில் பேசியவர் பேசியது அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. பல்கலைக்கழகங்களில் நடக்கும் பாலியல் துன்புறுத்தல் சம்பவங்களில் சகிப்புத்தன்மையே இருக்கக்கூடாது என மெட்ராஸ் உயர்நீதிமன்ற மதுரை அமர்வு அறிவுறுத்தியுள்ளது. பல்கலைக்கழக பேராசிரியர் மீது இளம்பெண் அளித்த பாலியல் புகார் குறித்து விசாரித்த மெட்ராஸ் உயர்நீதிமன்ற மதுரை அமர்வு சம்பந்தப்பட்ட பேராசிரியருக்கு மீண்டும் பணி வழங்கிய தனி நீதிபதி உத்தரவை ரத்து செய்து உத்தரவிட்டது. திருவண்ணாமலையில் பக்தர்கள் மலையேற முடியுமா என்பது குறித்து வல்லுநர்கள் ஆய்வு செய்ய உள்ளதாக அமைச்சர் சேகர் பாபு தெரிவித்துள்ளார். திருவண்ணாமலையில் ஆய்வு செய்த பிறகு செய்தியாளர்களிடம் பேசிய அவர், பக்தர்களுக்கு QR கோடுடன் நுழைவுச் சீட்டு வழங்கப்படும் என்றார். அண்ணாமலையார் கோயிலில் வரும் 13ஆம் தேதி காலை பரணி தீபம் நிகழ்ச்சியும், அண்ணாமலையார் மலையில் மாலை 6 மணிக்கு மகா தீபம் நிகழ்வும் நடைபெறவுள்ளது. உளுந்தூர்பேட்டை அருகே மாக்குன்னத்தூர் கிராமத்தில் உள்ள சீனிவாச பெருமாள் கோயிலில் பஞ்சமி தீர்த்தவாரி உற்சவம் வெகு விமரிசையாக நடைபெற்றது. அப்போது பல்லாயிரக்கணக்கான பக்தர்கள் ஒரே நேரத்தில் குளத்தில் இறங்கி கோவிந்தா கோவிந்தா கோஷமிட்டு புனித நீராடினர்.
கட்டிடத்திற்கு 6% கட்டாயம் ஜிஎஸ்டி விதிக்கும் முறை உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி வருகின்ற 11ஆம் தேதி தமிழகம் தழுவிய போராட்டம் நடத்த இருப்பதாக தமிழ்நாடு வணிகர் சங்கங்களின் பேரமைப்பு தலைவர் விக்ரமராஜா தெரிவித்துள்ளார். முன்னதாக ஆதம்பாக்கம் வியாபாரிகள் நல சங்கம், வேளச்சேரி உள்வட்ட சாலை வியாபாரிகள் சங்கம் ஆகியவற்றை விக்ரமராஜா தொடங்கி வைத்தார். முத்துராமலிங்க தேவர் குறித்து அவதூறாக பேசியவரையும் தூண்டிவிட்ட சீமானையும் கைது செய்யக்கோரி காவல்துறை டிஜிபி அலுவலகத்தில் தேசிய தலைவர் தேவர் படையின் தலைவரும் திரைப்பட தயாரிப்பாளருமான AM சௌத்ரி புகார் அளித்துள்ளார். அதில் நெல்லையில் நடந்த கண்டன ஆர்ப்பாட்டத்தில் பேசிய செந்தில்ராஜன் என்பவர் நேதாஜி, முத்துராமலிங்க தேவர் மற்றும் ஃபார்வர்ட் பிளாக் கட்சி குறித்து அவதூறான கலவரத்தை தூண்டும் வகையில் பேசியிருப்பதாக குற்றம் சாட்டியுள்ளார். நாம் தமிழர் கட்சி ஒருங்கிணைப்பாளர் சீமானின் ஆதரவில் செந்தில்ராஜன் செயல்பட்டு வருவதாக குற்றம் சாட்டினார். திருச்சி மாவட்டம் VR சமுத்திரம் ஊராட்சியில் 100 வேலை திட்ட பணியாளிகளிடமிருந்து பணித்தள பொறுப்பாளர் தலா ₹150 வசூலிப்பதாக புகார் எழுந்துள்ளது. 20க்கும் மேற்பட்டவர்கள் பணிக்கு வருவதே இல்லை என்றும் அவர்களுக்கு பதிலாக JCB வாகனத்தின் உதவியுடன் பணிகளை செய்வதாகவும் குற்றச்சாட்டு எழுந்துள்ளது. எனவே முறைகேட்டில் ஈடுபடும் ஊராட்சி பணியாளர்கள் மீது அதிகாரிகள் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று 100 வேலை திட்ட தொழிலாளர்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். கன்னியாகுமரி மாவட்டத்தில் ஆதி திராவிடர், பழங்குடியினர், பிற்படுத்தப்பட்டோர், சிறுபான்மையினருக்கான நலத்திட்ட வழங்கும் நிகழ்ச்சியில் கலந்து கொண்ட அமைச்சர் தங்கம் தென்னரசு தூய்மை பணியாளர்களுடன் அமர்ந்து மதிய உணவு சாப்பிட்டார். நாகர்கோயிலில் உள்ள இந்து கல்லூரியில் இந்த நிகழ்ச்சி நடைபெற்றது. இதில் 2777 பயனாளிகளுக்கு பல்வேறு நலத்திட்ட உதவிகள் வழங்கப்பட்டன. செண்பகவல்லி அவர்கள் திருச்சி ரயில் நிலையத்தில் உரிய ஆவணமின்றி எடுத்து வரப்பட்ட ₹75 லட்சம் ஹவாலா பணம் பறிமுதல் செய்யப்பட்டது. உடனடியாக அந்த பணம் வருமான வரித்துறையினரிடம் ஒப்படைக்கப்பட்டது. இதனையடுத்து சிவகங்கை மாவட்டம் தேவக்கோட்டையை சேர்ந்த ஆரோக்கியதாஸை கைது செய்த போலீசார் பணம் எங்கிருந்து யாரிடம் கொடுப்பதற்காக எடுத்து வந்தார் என்ற கோணத்தில் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். மதுரை திருமங்கலம் அருகே உயிரோடு இருப்பவர் பெயரில் போலி இறப்பு சான்றிதழ் தயார் செய்து சொத்தை அபகரித்ததாக குற்றம் சாட்டி பாதிக்கப்பட்டவர்கள் பத்திரப்பதிவு அலுவலகத்தை முற்றுகையிட்டு வாக்குவாதத்தில் ஈடுபட்டனர். வில்லங்க சான்று பெற ஆன்லைனில் விண்ணப்பித்த போது இந்த பிரச்சனை தெரியவந்ததாக விவசாயி ஆண்டிசாமி குற்றம் சாட்டியுள்ளார். ஆந்திராவிலிருந்து கேரளாவுக்கு கடத்த முயன்ற ₹5 லட்சம் மதிப்பிலான 50 கிலோ கஞ்சாவை ஈரோடு மாவட்டம் பவானி அருகே போலீசார் பறிமுதல் செய்தனர். காரை ஓட்டி வந்த ஒடிசாவை சேர்ந்த சாருங்கமகி என்பவரையும் போலீசார் கைது செய்தனர். கஞ்சா கடத்தல் பின்னணி குறித்து அவரிடம் விசாரணை மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. திருப்பத்தூர் அருகே தனியாக இருந்த மூதாட்டியை சார்ஜர் ஒயரால் கை கால்களை கட்டி 2.5 சவரன் தங்க நகைகளை பறித்த சிறுவன் உட்பட 3 பேரை போலீசார் கைது செய்தனர். தாதகுள்ளனூரில் வளர்ப்பு பறவைகளை விற்பனை செய்து வந்த விஜயலட்சுமி என்பவர் வீட்டில் தனியாக இருந்தபோது அங்கு வந்த 3 பேர் பறவைகளை வாங்குவது போல் நடித்து மூதாட்டியை தாக்கி நகையை பறித்துச் சென்றது விசாரணையில் தெரியவந்துள்ளது. திருப்பூர் மாவட்டம் மடத்துக்குளம் பகுதியில் கந்துவட்டி கும்பலிடம் சிக்கிய விவசாயி ஒருவரின் தோட்டத்தில் மக்காச்சோள பயிர்கள் அழிக்கப்பட்டன. வஞ்சிபுரம் கிராமத்தை சேர்ந்த குமார் தனது 2.5 ஏக்கர் நில பத்திரத்தை மகாலிங்கம் என்பவரிடம் அடமானம் வைத்து ₹80,000 கடன் வாங்கியுள்ளார். இந்த நிலையில் நிலத்தை அபகரிக்கும் நோக்கில் மகாலிங்கம் தனது மனைவி ஜெயசுதா பெயரில் நிலத்தை மாற்றியதாக குமார் நீதிமன்றத்துக்கு வழக்கு தொடர்ந்தார். இந்த நிலையில் நிலத்தில் குமார் மக்காச்சோளம் விதைத்ததால் ஆத்திரமடைந்த மகாலிங்கம் டிராக்டரை கொண்டு பயிர்களை அழித்து குடும்பத்தினரையும் தாக்கியுள்ளார். இதுகுறித்த புகாரின் பேரில் போலீசார் வழக்கு பதிவு செய்துள்ளனர்.
திருவள்ளூர் மாவட்டம் திருத்தணியில் உள்ள முருகன் கோயிலில் முன்னாள் முதல்வர் ஓ பன்னீர்செல்வம் சாமி தரிசனம் மேற்கொண்டார். அப்போது முருகப்பெருமான் பாதத்தில் கோரிக்கை மனு வைத்து அவர் வழிபட்டார். திருக்கோயில் சார்பில் அவருக்கு மலர் மாலை அணிவித்து கோயில் பிரசாதம் வழங்கப்பட்டது. ராணிப்பேட்டை மாவட்டம் அரக்கோணம் ஐஎன்எஸ் ராஜாளி கடற்படை பயிற்சி பள்ளியில் 103வது ஹெலிகாப்டர் பயிற்சி நிறைவு விழா நடைபெற்றது. அப்போது வானத்தில் பறந்து வந்த ஹெலிகாப்டர் அணிவகுப்பு அனைவரையும் கவர்ந்தது. அனைத்து துறைகளையும் சிறப்பாக பயிற்சி மேற்கொண்டு முதலிடத்தை பிடித்த மணி டிக்சட் என்பவருக்கு கேரள கவர்னர் கோப்பை வழங்கப்பட்டது. பல்லடத்தில் ஒரே குடும்பத்தை சேர்ந்த 3 பேர் கொடூரமாக கொலை செய்யப்பட்ட சம்பவத்தை உடனடியாக சிபிஐ விசாரணைக்கு மாற்ற வேண்டும் என்று பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை வலியுறுத்தியுள்ளார். இது தொடர்பாக முதலமைச்சர் ஸ்டாலினுக்கு அவர் கடிதம் எழுதியுள்ளார். அதில் பல்லடத்தில் குற்றம் நடந்து 9 நாட்கள் கடந்து விசாரணையில் குறிப்பிடத்தகுந்த எந்த முன்னேற்றமும் இருப்பதாக தெரியவில்லை என்றும் குறிப்பிட்டுள்ளார். திருவள்ளூர் மாவட்டம் கவரப்பேட்டை அருகே நடந்த ரயில் விபத்திற்கு காரணமானவர்களை கண்டுபிடிப்பதற்காக தனிப்படை போலீசார் ஒடிசா மாநிலத்திற்கு விரைந்துள்ளனர். கவரப்பேட்டை அருகே கடந்த அக்டோபர் 11ஆம் தேதி இரவு பாக்மதி விரைவு ரயில் நிறுத்தி வைக்கப்பட்டிருந்த சரக்கு ரயில் மீது மோதியதில் ரயில் பெட்டிகள் தடம் புரண்டு 19க்கும் மேற்பட்டோர் காயமடைந்தனர். இதுகுறித்து கொருக்குப்பேட்டை ரயில்வே போலீசார் விசாரணை நடத்தியதில் திட்டமிட்டு லூப் லைனின் பாகங்களை கழற்றி சதிச் செயலில் ஈடுபட்டது தெரியவந்தது. மத்திய குழுவினர் நடத்திய விசாரணையில் கிடைத்த வாக்குமூலத்தின் அடிப்படையில் தனிப்படை போலீசார் ஒடிசா விரைந்தனர். இரட்டிப்பு லாபம் தருவதாக கூறி மோசடியில் ஈடுபட்ட எல்ஃபின் நிறுவனத்தின் முக்கிய ஏஜென்ட் கைது செய்யப்பட்டார். தங்களது நிறுவனத்தில் முதலீடு செய்தால் இரட்டிப்பு பணம் கிடைக்கும் என கூறி திருச்சியில் உள்ள எல்ஃபின் நிறுவனம் மோசடி செய்ததாக புகார் எழுந்தது. இது தொடர்பாக வழக்கு பதிவு செய்யப்பட்ட நிலையில் தலைமறைவாக இருந்த எல்ஃபின் நிறுவன முக்கிய ஏஜென்ட் சந்திரசேகர் என்பவரை போலீசார் கைது செய்தனர். மேலும் எல்ஃபின், ஸ்பெரோ நிறுவனங்களில் மக்கள் முதலீடு செய்து ஏமாந்திருந்தால் திருச்சி பொருளாதார குற்றப்பிரிவு அலுவலகத்தில் புகார் அளிக்கலாம் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. பொலிவியா நாட்டின் லாபாஸ் நகரில் 36 மீட்டர் உயரமுள்ள கிறிஸ்துமஸ் மரம் வைக்கப்பட்டுள்ளது. பல்வேறு வண்ணங்களை ஒளிரும் வகையில் இது காட்சிப்படுத்தப்பட்டுள்ளதால் பார்வையாளர்கள் உற்சாகமடைந்துள்ளனர். குடும்பமாக வந்து கிறிஸ்துமஸ் மரத்தை பார்வையிட்டு செல்லும் அவர்கள் தங்களது செல்போனில் செல்ஃபி எடுத்து மகிழ்ச்சியை வெளிப்படுத்தினர். மாலை 6 மணி முதல் இரவு வரை கிறிஸ்துமஸ் மரம் ஒளிரும் வகையில் வைக்கப்பட்டுள்ளது. தென்காசி மாவட்டம் கடையநல்லூர் அருகே நகை பறிப்பின் போது படுகாயமடைந்த மூதாட்டி சிகிச்சை பலனின்றி உயிரிழந்தார். சின்னத்தம்பி நாடாரூரை சேர்ந்த கடக்கன் என்பவரின் மனைவி பொன்னுக்கிளி கடந்த வாரம் ஊருக்கு வெளியே மாடு மேய்த்துக் கொண்டிருந்த போது மர்ம நபர்கள் அவரை வெட்டி அவர் அணிந்திருந்த 5 பவுன் சங்கிலியை பறித்து சென்றனர். இதில் பலத்த காயமடைந்த பொன்னுக்கிளி மருத்துவமனையில் சிகிச்சை பலனின்றி உயிரிழந்தார். சிவகங்கை மாவட்டம் தேவக்கோட்டை அருகே அரண்மனை சிறுவயல் கிராமத்தில் 2018ஆம் ஆண்டு 7 வயது சிறுமிக்கு பாலியல் தொல்லை அளித்த 78 வயது முதியவருக்கு சிவகங்கை போக்சோ சிறப்பு நீதிமன்றம் 10 ஆண்டுகள் சிறை தண்டனையும் 10,000 ரூபாய் அபராதமும் விதித்துள்ளது. மேலும் பாதிக்கப்பட்ட சிறுமிக்கு அரசு சார்பில் 5 லட்சம் ரூபாய் நிவாரணம் வழங்கவும் நீதிபதி உத்தரவிட்டார். கன்னியாகுமரி மாவட்டம் நாகர்கோவிலில் முதியவரிடம் ஏஐ தொழில்நுட்பத்தை பயன்படுத்தி 42 லட்சம் ரூபாய் மோசடியில் ஈடுபட்ட மகாராஷ்டிராவை சேர்ந்த 4 பேரை போலீசார் கைது செய்தனர். வடிவேஸ்வரம் பகுதியைச் சேர்ந்த 80 வயதான ஓய்வு பெற்ற தனியார் நிறுவன ஊழியர் அளித்த புகார் குறித்து விசாரித்த போலீசார் சாவன், மோரேஸ்வர், சித்திக், மஷ்ரூர் ஷேக் ஆகிய 4 பேரை மகாராஷ்டிராவில் கைது செய்து கன்னியாகுமரி மாவட்டம் அழைத்து வந்து நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி சிறையில் அடைத்தனர். பெஞ்சல் புயல் தாக்கிய போது தங்களுக்கு எந்த உதவியும் வழங்கவில்லை என கூறி மரக்காணம் வட்டார வளர்ச்சி அலுவலகத்தை பெண்கள் முற்றுகையிட்டனர்.
கீழ்பூத்தப்பட்டு கிராமத்தில் உள்ள 100க்கும் மேற்பட்ட குடும்பம் முகாமில் தங்க வைக்கப்பட்டதாகவும் தங்களுக்கு உணவு, குடிநீர் உள்ளிட்ட எந்த உதவியும் கொடுக்கவில்லை என்றும் அவர்கள் குற்றம் சாட்டினார்கள்.